ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவைக்கான சோதனை ஓட்டம் வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முதல் கட்ட மெட்ரோ திட்டத்தில் விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரையும், பரங்கிமலை முதல் சென்னை சென்ட்ரல் வரையும் என இரு வழித்தடங்களில் செயல்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில்களில் நாள்தோறும் சுமார் 3.1 லட்சத்துக்கும் அதிகமானோர் பயணம் செய்கிறார்கள். தற்போது சென்னையில் 2ஆம் கட்டமாக மெட்ரோ ரயில் பணிகள் தொடங்கப்பட்டு அதன் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. 116 கிலோமீட்டர் நீளத்தில் 128 ரயில் நிலையங்களுடன் ரூபாய் 63,246 கோடி மதிப்பீட்டில் இந்த பணிகள் நடந்து வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம் மாதவரம் சோழிங்கநல்லூர், மாதவரம் சிறுசேரி சிப்காட், கலங்கரை விளக்கம் பூந்தம் ஆகிய 3 வழித்தடங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி இடையேயான தடத்தில் கலங்கரை விளக்கம் முதல் கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் வரை சுரங்கப்பாதையாகவும், அங்கிருந்து பூந்தமல்லி இடைஞ்சாலை வரை உயர்மட்ட பாதையாகவும் அமைகிறது. 9 சுரங்க மெட்ரோ ரயில் நிலையங்களும் 18 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களும் இடம்பெற உள்ளன. இதில் பூந்தமல்லி பைபாஸ் முதல் கலங்கரை விளக்கம் இடையேயான வழித்தடத்தில் தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடந்து வந்தன. மேலும் பூந்தமல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரையிலான 2.6 கிலோமீட்டர் தூரத்திற்கான தண்டவாளம் அமைக்கும் பணிகள் முழுவதுமாக முடிந்துள்ளது. இதன் பின் சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு 3 பெட்டிகள் கொண்ட ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் பூந்தமல்லி முல்லைத்தோட்டம் இடையே 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் மேம்பால பாதையில் இயக்கப்பட்டது. இதில் சீரான வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு ரயில் நிலையங்களில் சரியாக நிற்கிறதா, சிக்னலில் ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறதா என சோதிக்கப்பட்டதாகவும், இந்த சோதனை ஓட்டம் நிறைவாக இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த திட்டத்தில் பூந்தமல்லி போரூர் இடையே பல இடங்களில் ரயில் பாதை அமைக்கும் பணிகள், பொறியியல் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. ஆகவே சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவைக்கான சோதனை ஓட்டம் வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பூந்தமல்லி போரூர் இடையே வரும் டிசம்பர் மாதத்துக்குள் சேவையை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றைய தினம் தாம்பரம் முதல் வேளச்சேரி வழியாக கிண்டி வரையிலான 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு புதிய வழித்தடமும், கலங்கரை விளக்கம் முதல் உயர்நீதிமன்றம் வரையிலான 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய வழித்தடமும் என சென்னை மெட்ரோ ரயிலின் 2 புதிய வழித்தடத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் டெண்டர் கோரியுள்ளது. இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படும் வகையில் சென்னை போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்து பயண நேரமும் கணிசமாக குறையும். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.